3 டிஃப்ரெண்ட் பூல்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஹைக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் போகிறக்கு இந்த லேக்கை கிராஸ் பண்ணணும். இந்த கேனியன்ஸில் வாக் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக வாக் பண்ணுங்க, ஏன்னா இங்கே ஹேண்ட்ரைல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த செகண்ட் ஹைக்கிங் பண்ணி போகிற ரூட்லையும் த்ரூ அவுட்டாக வாட்டர் பாடிஸ் தாங்க இருக்குங்க நிறையா. அந்த கேவுக்குள்ளே என்டர் ஆகிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப குட்டி ஸ்பேஸ், 1 by 1 தான் போக முடியும். Just go a little bit down, try to dive. இந்த லைம்ஸ்டோன் ராக்குள்ளே தான் இந்த ப்ளூ கலர் டர்குவைஸ் வாட்டர்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 170 கிலோமீட்டர் அவுட் சைட் ஃப்ரம் மஸ்கட் வந்து ஒரு பிளேஸ் போக போகிறேன். ஒரு 2 பிளேஸ் போக போகிறேன். அந்த பிளேஸ்க்கு தனியாக போக முடியாது, அதாவது பஸ்லலாம் போக முடியாது. பஸ்ஸில் போகலாம், நமக்கு வந்து நிறைய டேஸ் இருந்துச்சுன்னா, ஒரு 4-5 டேஸ் இருந்துச்சுன்னா வேணா அதுக்கு ஒரு 2 நாள் பஸ்ஸில் அப்படியே ட்ராவல் பண்ணி போகலாம். ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் அவுட் சைடுங்கிறனால நான் ஒரு டூர் ஆப்ரேட்டர் ஒன்று பிளான் பண்ணிட்டேன். ஃபுல் டே ட்ரிப் இங்கிருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி, மஸ்கட்லேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி. இப்போ காலையில் 8 மணிக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். 8 மணிக்கு வந்துருவாங்க அவங்க. அந்த டூர் ஆப்ரேட்டர் 8 மணிக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு இன்னைக்கு அந்த ஜேர்னி வந்து ஒரு 8 to 9 hours ஜேர்னியில் ஃபுல் ட்ரிப்பு அந்த பிளேஸ் போயிட்டு அந்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரக்கு ஒரு 8 to 9 hours ஆகும். ஒரு நல்ல பிளேஸுங்க அது. ஓமனில் அது மஸ்ட் விசிட் பிளேஸ் அது ரெண்டும். இந்த வாடி ஷாப் கேனியன் திவின்ற ஒரு பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. அது ஒரு கோஸ்டல் ஏரியா. இந்த பிளேஸ்ல 3 விதமான நேச்சுரல் வாட்டர் பூல்ஸ் அப்புறம் ஒரு கேவ் வாட்டர்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னாங்க. மோஸ்டா இங்க இருக்கிற எல்லா வாட்டர்ஸும் ப்ளூ கலர் டர்குவைஸ் வாட்டர் தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் இதை தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். இந்த பிளேஸ்க்கு போகிற நான் கெட் யுவர் ரோமன் கைட் அப்படின்னு சொல்லி ஒரு டூர் ஆப்ரேட்டர் புக் பண்ணி வந்திருக்கேன். அவங்க 65 euros சார்ஜ் பண்றாங்க. இந்த பிளேஸும் அப்புறம் பீமா சிங்கோல் அப்படின்ற இன்னொரு பிளேஸும் கூட்டிட்டு வரக்கு. இந்த 65 யூரோல அவங்க லஞ்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வாடி ஷாப் போகிற என்ட்ரன்ஸ்லேயே இந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ், ஃபோன் கவர் அதெல்லாமே கிடைக்கும். நான் வந்து டூர் ஆப்ரேட்டர் புக் பண்ணியதுனால அந்த பேக்கேஜ்லேயே இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருச்சு. அடிஷ்னலாக நான் வாங்கல எதுவும். ஹைக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் போகிறக்கு இந்த லேக்கை கிராஸ் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் போட்டில் போக போகிறோம். அதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ மொத்தம் 3 பூல் இருக்காங்க இந்த ஏரியாவில். 3 டிஃப்ரெண்ட் பூல்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இருக்குது. என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பூல் ரீச்சா 1 hour ஹைக் பண்ணி போகணும். அப்புறம் இந்த ஹைக்கிங் ரூட்டில் மோஸ்ட்டாக பாம் ட்ரீஸு, டேட் ட்ரீஸு, அப்புறம் பனானா பிளான்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் அதிகமாக பார்க்க முடியுது. எனக்கு இந்த ஹைக்கிங் ரூட்டில் மலைகளோட வியூஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. போகிற வழியில் த்ரூ அவுட்டாக இந்த மாதிரி பாறைகள் நிறைந்த மலைகள் தாங்க இருக்குது. எனக்கு இந்த பிளேஸ் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் ஓமன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னோடனே நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் உடனே இந்த ட்ரிப்பை நான் பிளான் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போகிற வழியில் இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் த்ரூ அவுட்டாக பார்க்கலாம். அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த கேனியன்ஸில் வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இந்த கேனியன்ஸில் வாக் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக வாக் பண்ணுங்க, ஏன்னா இங்கே ஹேண்ட்ரைல்ஸ் எதுவுமே கிடையாது. பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் நம்ம போகணும். அதனால தான் கைடு வந்து கூடவே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, கவனமாக போங்க அப்படின்னு. Thank you very much. Watch your head, sir. Your heads and your step. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒரு ஒமானி லோக்கல் வந்து கழுதையில திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அவரோட 2 குழந்தைகளோட. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு 2-3 ஒமானிஸும் பார்த்தேன். இந்த மாதிரி தான் அவங்க திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க போற வழியில. 30 minutes into the hike அப்புறமா ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இந்த பிளேஸ்ல நிறைய கல்லுகள் இருக்கு. இந்த கல்லுகள் வந்து இவங்க டைரக்ஷன் குறிச்சிருக்காங்க, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற பிளேஸ்ல இருந்து இந்த மலைகளோட வியூ காட்டுறேன் பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதாங்க, இன்னும் 5 minutes அந்த ஃபர்ஸ்ட் புள்ளையில ரீச் ஆயிடுவோம். எனக்கு வந்து இந்த ஹைக்கிங் வந்து பெருசாக கஷ்டமாலாம் இல்லைங்க. இந்த 1 hour ஹைக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. மேபி சம்மரில் வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம்மரோட எண்டு, விண்டரோட ஸ்டார்ட்னால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ இந்த 1 hour ஹைக் பண்ணும்போது கைட் கிட்ட பேசினேன். அவர் சொன்னார் அந்த கேவ் வாட்டர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும், வாங்க அதை நான் காட்டுறேன் வாங்க. அதுக்கு தான் நீங்கள் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த 1 hour பண்ண ஹைக்கு அதை பார்க்கறதுக்கு பயங்கர வருத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் புள்ளையில ரீச் ஆயிட்டேங்க. உள்ள என்ட்ராருக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் அந்த லெஃப்ட் சைட் போக போகிறோம். அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பூல்குள்ளே இறங்க போகிறோம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பூல்குள்ளே இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பூல்லேருந்து செகண்ட் நேச்சுரல் பூல் போக வந்து ஒரு 10 minutes ஹைக் பண்ணி போகணும். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இங்கே நடக்கிற பாதையில் வந்து குட்டி குட்டி பெபிள் ஸ்டோன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நடக்கிறது. ஷூ போட்டு போகிறது நல்லது. அவர் கைடு வந்து ஷூ எதுவும் போடாமல் நடந்து போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. இந்த செகண்ட் ஹைக்கிங் பண்ணி போகிற ரூட்லையும் த்ரூ அவுட்டாக வாட்டர் பாடிஸ் தாங்க இருக்குங்க நிறையா. 3, 2, 1, go! All right.
செகண்ட் பூல் ஏரியா என்டர் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செகண்ட் பூல் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் பூல் ஏரியா விட கொஞ்சம் டீப்பாக தான் இருக்குது. இங்கே வந்து சேஃப்டி கைடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் கைடு, எப்படி உள்ளே போகணும். ஏன்னா அடுத்து நம்ம கேவ் வாட்டர்ஸ்குள்ளே தான் போக போகிறோம். எப்படி சேஃபாக உள்ளே என்டர் ஆகலாம், எவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் ஒரு 360 டிகிரி காட்டுறேன் பாருங்க இங்கேருந்து எப்படி இருக்குன்னு. சுற்றி இந்த மாதிரி மலை, நடுவில் வந்து இந்த பூல் ஏரியா. இப்போ நாங்கள் கேவுக்குள்ளே தாங்க என்ட்ரு ஆக போகிறோம். அந்த கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப குட்டி ஸ்பேஸு, 1 by 1 தான் போக முடியும். ஸோ அதனால் கைடு ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்காரு, அப்படியே நாங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு தலை போகிற அளவுக்கான ஸ்பேஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம போனோம். நீங்களே பாருங்கள் அந்த கேவுக்குள்ளே இருக்கிற ப்ளூயிஷ் வாட்டர்ஸ் எப்படி அழகாக இருக்குன்னு. நான் இப்போ உள்ளே போக போகிறேன். முகமது எனக்கு கைட் பண்ணிருக்காரு உள்ள எப்படி போகணுன்னு. Hold right and left and push yourself. Yeah. Just go a little bit down. Try to dive. Try to dive. Hold right and left. Hold right and left. Try to push yourself down a little bit. All right. Come. Push yourself inside the cave. Push yourself inside the cave. All right. Push yourself inside. Yeah. Push yourself. Yeah, you are there. So can I show them the cave? ஒரு வழியாக கேவுக்குள்ளே என்டர் ஆகிட்டேங்க. இந்த கேவுக்குள்ளே வந்து சின்னதாக 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இந்த பாறைகளுக்கு இடையில. அப்புறம் இந்த கேவை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லைம்ஸ்டோன் ராக்குள்ளே தான் இந்த ப்ளூ கலர் டர்குவைஸ் வாட்டர்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த கேவுக்குள்ளே நான் மேலே ஏற கேட்டிருந்தேங்க. அதான் கைட் சொல்லிட்டு இருக்காரு எப்படி மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சேஃபாக மேலே போயிட்டு கீழே வரணும் அப்படின்னு. நான் இப்போ மேலே ஏற ட்ரை பண்ணிருக்கேன். மேலே ஏறி போய் அந்த ராக்ல இருந்து கீழே ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு அந்த மேலே ஏறும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா, அங்கே அந்த பாறையில் வந்து சின்னதாக பாசி இருந்தது கொஞ்சம் ஒரு சில இடத்துல. அங்கே மட்டும் லைட்டாக வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ரோப் இருக்கிறனால அதில் பிடிச்சி ஈஸியாக போயிடலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைங்க மேலே போகிறது. மேலே அந்த பாறைக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே குதிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சின்னது தாங்க, பெருசாக டிஸ்டன்ஸ் இல்லை. அது வரவங்க யாரும் வேணா ட்ரை பண்ணலாம், அது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இந்த பாடி ஷாப்புக்கு வரவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இந்த மேலே போயிட்டு கீழே குதிக்கிற ட்ரை பண்ணுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்போ ஒருத்தரா மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேலே ஏறி ஒரு ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேவுக்குள்ளேயே சின்னதாக ஒரு இன்னொரு கேவ் இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப சின்ன ஏரியா தான். இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம போனோம். பட் ஆனால் கைடு வந்து ப்ராப்பராக சொல்லி கூட்டிகிட்டு போனார். அவர் தான் கூடவே வந்தாப்புல. பார்க்குறக்கு செம ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள், நீங்கள் வீடியோவில் உங்களுக்கே தெரியும். செம ப்ளூயிஷாக இருக்குது வாட்டர்ஸ் எல்லாம். அப்புறம் அந்த ஒரு லைட் ஒன்று வருங்க அந்த உள்ளுக்குள்ளே வந்து, அது வீடியோவில் கிளியராக தெரியல, பட் நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு லைட் ஷேடோவில் இருந்து நம்ம என்ட்ரி வந்து இன்னொரு ரூட்டில் அப்படியே வந்து மெயின் கேவுக்குள்ளே வந்துடலாம். ஓமன் யாராவது ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு முக்கியமான மஸ்ட் சி ஸ்பாட்டு. எனக்கு அந்த கேவுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை தாங்க. பட் ஆனால் டைம் இல்லை, ஏன்னா இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகணுன்றனால நாங்கள் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இவர் தாங்க இன்னைக்கு எங்களுக்கு வந்த கைடு. இவர் பேர் முகமது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளுங்க அவர். Mohammed, say hi. Hi to the camera. Hello. Welcome to Wadi Shab. This is hard for you. Thank you. ரிட்டர்ன் போகும்போது இந்த பூல் பக்கத்தில் இருக்கிற மலைகளோட வியூ ஒன்று நல்லா பார்த்தேங்க. அது நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த வியூ ரொம்ப பிடிச்சது. வாடி ஷாப் பார்த்து முடிச்சுட்டு பீமா சிங் கோல் ரீச் ஆக 30 மினிட்ஸ் ஆச்சு. இவங்க இந்த பீமா சிங் கோலை வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சுற்றி கார்டன், ஒரு லான்லாம் போட்டு நல்ல ஒரு வாக்வே எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு பார்க் மாதிரி நல்லா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. இந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணால் அந்த பீமா சிங் கோலை ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு 2 விதமான பிலீஃப் இருக்குது. ஒன்று என்னன்னா, மேலே இருக்கிற சர்ஃபேஸ் லேயர் வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே இருக்கிற லைம்ஸ்டோனோட கலந்து ஒரு வாட்டர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் பிலீவ் பண்ணுறது அதுதான். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டியரைட் வந்து இந்த இடத்துல வந்து உளுந்து ஒரு சிங்கோல் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் வந்து இந்த லோக்கல்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் இதுக்கு வந்து அரபிக் டேர்மும் அவங்க வச்சுருக்காங்க. அந்த அரபிக் டேர்ம் தான் அவியத் நஜம்னு இவங்க கூப்பிட்றாங்க. சிங்கோலை சுற்றி நல்லா வால் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. இந்த சிங்கோல் 20 மீட்டர்ஸ் டீப்புங்க. நம்ம மேலேருந்து கீழே போகிறதுக்கு ஸ்டேர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேர் யூஸ் பண்ணி கீழே போய்க்கலாம். அதையும் நல்லா செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சிங்கோலுமே பார்க்கறதுக்கு வந்து மேலேருந்து ஏதோ ஒரு லேயர் வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்த மாதிரி தான் இருக்குது. கைடு வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது ஒன்று சொன்னாப்புல, உள்ளே இருக்கிற வாட்டர் மட்டும் டேஸ்ட் பண்ணிடாதீங்க, பயங்கர உப்பாக இருக்கும், கடல் தண்ணியை விட இங்கே இருக்கிற தண்ணி பயங்கர உப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சும்மா ஷூவை கழட்டிட்டு அந்த தண்ணிக்குள்ளே காலை விடுங்க, அங்கே இருக்கிற குட்டி குட்டி மீன்லாம் வந்து நல்லா அவங்க காலை கொஞ்சம் கடிக்கும், அது வந்து ஒரு சின்னதாக மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும், அதையும் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்.
நானும் கைட் சொன்னதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டிட்டு காலை உள்ள விட்டேன். அவர் சொன்ன மாதிரி தான் அந்த சின்ன சின்ன மீனுங்கெல்லாம் வந்து காலை கடிச்சிது. அது வந்து லைட்டாக அந்த எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் லைனை தான் இவங்க வந்து நார்த்தன் மோஸ்ட் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜூன் மாதம் இந்த லைனுக்கு கீழே நின்னோம்னா டேரெக்டாக சன் வந்து நமக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. அந்த ஜூன் சம்மர் பீக் டைமை வந்து இவங்க சம்மர் சோல்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டது.